இந்த படத்தை முடிஞ்சால் உடனே பாருங்கள். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரெய்லர் கூட இந்த கதையை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் பார்க்காதீங்க, டைரெக்டாக இந்த படத்தையே பாருங்கள். உங்களுக்கு ட்விஸ்ட்டு பிடிக்கும், இதில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். நானே இந்த ரிவ்யூவில் ஸ்பாய்லர் எதுவும் பண்ணாமல் கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸை மட்டும் பற்றி பேசிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தினுடைய கதை, ஹீரோவான ஜாஸ் அண்ட் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஹைரிஷ், இவங்க 2 பேரும் சேர்க்கே உடைய வீட்டுக்கு போகிறாங்க. சேர்க்கே இவங்களுடைய ஃப்ரெண்டு. அது ஒரு லேக் ஒட்டிய ஒரு ஹாலிடே பங்களா. அங்கே போகிறாங்க. அங்கே ஏற்கனவே 4 பேர் இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு கொலை ஒன்று நடக்கு. அந்த கொலை ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, யாருனால் அந்த கொலையை செய்யப்பட்டது, தூண்டுனாங்களா, இல்லை இயற்கையாகவே அந்த கொலை சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நடந்ததா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அதே வேளையில் அங்கே ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி ஒரு கொலையை அரங்கேற்ற வேண்டிய வேலை ஒன்று நடக்கு. அது ஏன், எதுக்காக அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கேஸிலிருந்து தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் யார் அப்படிங்கிறதும் கதை. இதுக்கு மேலே நான் இதை சொன்னேன்னா படம் பார்க்குறதே வேஸ்ட்டு. அதனால் கதை எதுவும் கேட்காம நீங்கள் டைரெக்டாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு 100% இந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே போல் இது 18+ இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குது, வைலன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸ், ஐரிஷ் கேரக்டரில் பண்ணிகிட்ருக்க சோஃபியா தக்சர் பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க இந்த பொண்ணு. ஸோ அப்படி நீங்கள் பார்க்க நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே தோணும். அதாவது ஒரு சீன் ஒன்று இருக்குது. நீ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடி, சிரிக்கிற மாதிரியே நடிச்சிக்கோ, நீ சாதாரணமாகவே இருக்காத, ஸோ ஸ்மார்ட்டாக இரு அப்படின்ட்டு தனக்குள்ளே தானே ஒரு என்கேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிடுவான். அதாவது ஒரு கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு ஒன்று இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த ஓப்பனிங்கில் ஒரு சீன், அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு சீன் ஒன்று இருக்குது. நான் சிரிக்க முதல் காரணமும் இவன் தான், கடைசி காரணமும் இவன் தான் அப்படின்ட்டு. ஐரிஷ் அண்ட் ஜாஸ் இன்பிட்வீன் கேப்பில் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்னோட போயிட்டுருக்கும். பர்ஃபார்மன்ஸாகவும் சிறப்பாக இருக்கும். ஸ்டோரியை என்கேஜ்மெண்ட்டாக அங்கங்கே நகர்த்தி எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் மறக்காமல் பார்த்துருங்க. அதே போல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அந்த சீனை பார்த்துட்டிங்கன்னா இது எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு தோண ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக இதை பார்க்கலாம். 18+ மூவி. இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.